உடல் என்பது ஒரு தேர் போன்றது. தேரில் அமர்ந்திருப்பவர் ஆன்மா. தேரோட்டி என்பது புத்தி. கடிவாளம் என்பது நமது மனம், அதாவது எண்ணங்கள். குதிரைகள் நமது 5 புலன்கள். தேர் சரியாக நகர தேரோட்டி தேரை சரியாக ஓட்ட வேண்டும். அதேபோல் நம் சரியான பாதையில் பயணிக்க நமது புத்தி நல்ல முடிவுகளை எடுத்து நம் எண்ணங்களை சரியாக இயக்க வேண்டும். தோள், கண்கள், மூக்கு, வாய், காதுகள் என்ற புலன்களை கட்டுப்படுத்த வேண்டும். அவை தங்கள் விருப்பப்படி செல்ல அனுமதிக்கக்கூடாது. குழந்தைகளைப் போல நல்லது கெட்டது பற்றி சிந்திப்பதற்கு பதிலாக புலன்கள் தங்களுக்கு அழகாகவும் இருக்கும் அனைத்தையும் விரும்புகின்றன. அமைதியற்ற மனதில் கூட எண்ணங்கள் புலன்களின் விருப்பங்களுக்கு ஏற்ப வருகின்றன. ஆனால் தேரோட்டியாக இருக்கும் புத்தி முடிவுகளை எடுக்கும் தன்மையை கொண்டுள்ளது. மேலும் அது நல்லதோ கெட்டதோ பகுத்தறியும் சக்தியை கொண்டுள்ளது. எனவே அத்தகைய புத்தி மனதின் கடிவாளத்தை இழுத்து குதிரைகளாக இருக்கும் புலன்களை சரியான பாதையில் வழிநடத்த வேண்டும். அப்போதுதான் தேரிலுள்ள ஆன்மா இரட்சிப்பின் இலக்கை அடையும். குதிரைகளை அவர்கள் விரும்பியபடி விட முடியாது. அந்த தேர் சாலையிலிருந்து விழுந்துவிடும். புலன்கள் சொல்வதை புத்தி கேட்கக்கூடாது. புலன்கள் புத்தி சொல்வது போல் செயல்பட வேண்டும். இது மனித முயற்சியால் நடக்காது. அதனால்தான் நாம் தினமும் கடவுளிடம் பிரார்த்தனை செய்து நமக்கு நல்ல புத்திசாலித்தனத்தை வழங்க வேண்டும். அவர்தான் நம் மனதையும் புத்தியையும் சரியான பாதையில் செலுத்தக்கூடியவர்.